நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் கொலையையும் சரீரத்திற்கு வாட்டத்தையும் செய்யாமல் தர்மத்தை செய்ய வேண்டும் என்பது குறித்துதான் இந்த அத்தியாயத்தில் விவாதிக்கப்படுகிறது. யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து, பீஷ்மரே, ஒரு விதமான ஹிம்சையும் செய்யாதவர்கள் தம் சரீரத்தையும் ஆபத்துக்களையும் அறிவதில்லை. தொழில் இல்லாதவனுக்கு சரீர யாத்திரை எவ்வாறு நடக்கும் என்று கேட்க பீஷ்மாச்சாரியர் அதற்கு பதில் சொல்லத் தொடங்கினார். யுதிஷ்டிரா, சரீரம் வாடாமலும் மிருத்யுவுக்கு வசப்படாமல் இருக்கும்படி கர்மத்தில் பிரவர்த்திக்க வேண்டும். செய்யும் முறையை அறிந்து தர்மத்தை ஆசிரியிக்க வேண்டும். இந்த விஷயத்திலும் விசக்யு என்ற அரசனால் பிராணிகளிடத்தில் தயையினால் சொல்லப்பட்ட புராதனமான இதிகாசம் என்று சொல்லுகிறார்கள். அந்த அரசன் யக்னசாலையில் யூபத்தை முறித்து கொண்டு நிற்கும் ரிஷபத்தை தொழுவத்தில் துன்பத்தை அடைகையில் ரிஷபங்களுடைய மிகுதியான சப்தத்தையும் பார்த்து கோக்களுக்கு சேமம் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அது உலகங்களில் நிலையான வார்த்தையாகிவிட்டது. கோஹிம்சை நடந்து கொண்டிருக்கின்றபடியால் இது ஆசீர்வாதமாக கற்பிக்கப்பட்டது. வரை கடந்தவர்களும் மிகவும் மூடர்களும் பிரம்மம் இல்லை என்கிறவர்களும் ஆத்மாவில் சந்தேகம் உள்ளவர்களும் பிராணி ஹிம்சை உள்ள கர்மத்தினாலேயே புகழை விரும்புகிறவர்களுமான மனிதர்களால் யாகத்தில் ஹிம்சையானது பெரிதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தர்மாத்மாவான மனு சகல கர்மங்களிலும் கொல்லாமையே சொன்னார். தங்கள் இஷ்டப்படி நடக்கிற மனிதர்கள் யாகம் இல்லாமலும் பசுக்களை வதைக்கிறார்கள். ஆகையால் தெரிந்தவன் பிரமாணத்தை கொண்டு சூக்ஷ்மமான தர்மத்தை செய்ய வேண்டும். பிரமாணத்தில் சகல தர்மங்களிலும் கொல்லாமையே பெரிதாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகையால் சந்நியாசத்துடன் கிராம சமீபத்தில் வசித்து கொண்டு உறுதியான நியமத்துடன் கர்ம காண்டத்தில் சொல்லப்பட்ட ஹிம்சையை தள்ளிவிட்டு இது ஆச்சாரம் என்று ஆசையாமல் இருக்க வேண்டும். கர்மபலத்தில் விருப்பமுள்ளவர்கள் அற்பர்கள். மனிதர்கள் யூபங்களுக்காக விருட்சங்களை வெட்டுகிறார்கள், வீணாக மாமிசங்களை பட்சிக்கிறார்கள். ஆனால் இந்த தர்மம் புகழப்படுவது இல்லை. தூர்த்தர்களால் கள், மீன், தேன், மாமிசம், சாராயம், திலானம் இவை முதலானவை உண்ணப்படுகின்றன. இவைகள் வேதங்களில் சொல்லப்படவில்லை. காமத்தினாலும் லோபத்தினாலும் மோகத்தினாலும் இவைகளில் விருப்பம் வைக்கப்படுகிறது. பிராமணர்கள் எல்லா யாகங்களிலும் வியாபகரான பரமாத்மாவே பூஜிக்கத்தக்கவர் என்று சொல்லுகிறார்கள். பாயசங்களாலும் புஷ்பங்களாலுமே அவருடைய பூஜை சொல்லப்படுகிறது. வேதத்தில் சொல்லப்பட்ட விருட்சங்களும் யாகத்திற்கு உரியவை என்று சொல்லப்பட்ட விருட்சங்களும் சிறந்த பலம் உள்ளவைகளும் சக்தி அதாவது சுத்தி உள்ளவைகளுமாக அந்த ரிஷபங்களால் செய்ய வேண்டிய மற்ற எல்லா செய்கைகளும் தேவ பூஜைக்கு உரியவையே. ஆகையால் ஹிம்சை இல்லாமல் தேவரை பூஜிக்க வேண்டும் என்று சொன்னார். இதை கேட்ட யுதிஷ்டிரர், பீஷ்மரே, ஹிம்சை செய்யாமல் இருக்கிறவனுடைய சரீரமும் ஆபத்துக்களும் விவாதிக்கின்றன. பிரவர்த்தியே இல்லாதவருக்கு சரீர யாத்திரை எவ்வாறு நடக்கும் என்று கேட்க பீஷ்மர், சரீரம் வாடாமலும் மரணத்தை அடையாமலும் இருக்கும்படியான தொழில்களில் இருக்க வேண்டும். செய்ய வேண்டிய முறையை அறிந்து தர்மத்தை ஆசிரிக்க வேண்டும் என்று சொல்வதோடு இந்த அத்தியாயம் பூர்த்தி அடைகிறது. அடுத்த அத்தியாயத்தில் காரியத்தை ஆராய்ந்து செய்யும் விஷயத்தில் உதாரணமான சிகாரியின் கதை பற்றி தான் சொல்லப்படுகிறது. அது என்ன என்று நாளை நாம் சந்திக்கும் போது சேவிக்கலாம். நமஸ்காரம்.